உலக வல்லரசுன்னு தன்னை சொல்லிக்கிட்ட அமெரிக்காவை இந்தியா சும்மா கழட்டிவிட்ட ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியுமா? உக்ரைன் போருக்கு பிறகு ரஷ்யா மேல பல நாடுகள் பொருளாதார தடை போட்டப்போ ரஷ்யா தன்னோட கச்சா எண்ணெயை ரொம்ப கம்மி விலைக்கு விற்க ஆரம்பிச்சது. இதை நம்ம இந்தியா கரெக்டா பயன்படுத்திக்கிச்சு. முன்னாடிலாம் வெறும் 2% ரஷ்ய எண்ணெய் வாங்கிய இந்தியா இப்போ அதை கிட்டத்தட்ட 40% உயர்த்தி இருக்கு. இதனால பல ஆயிரம் கோடி ரூபாயை இந்தியா மிச்சப்படுத்தி இருக்கு. ஆனா இதை அமெரிக்காவால ஏத்துக்கவே முடியல. அப்போ அமெரிக்க அதிபரா இருந்த டொனால்டு ட்ரம்ப் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்காதீங்க, இல்லன்னா உங்க பொருட்களுக்கு அதிக வரி போடுவோம்னு மிரட்டல் விட்டாரு. ஆனா நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் எங்க நாட்டுக்கு எது தேவையோ அதைத்தான் செய்வோம்னு அசால்ட்டா பதிலடி கொடுத்தாரு. ட்ரம்ப் கோபப்பட்டதும் இந்தியா இன்னும் அதிகமா எண்ணெய் வாங்கியது. அமெரிக்கா கொடுத்த மிரட்டல் ஒன்னும் எடுபடலன்னு உலக நாடுகள் ட்ரம்பை கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வல்லரசுன்னு சொல்லிக்கிற அமெரிக்காவின் மிரட்டல்களுக்கு ஒரு நாடு அடிபணிய மறுப்பது இதுதான் முதல் தடவை. நம்ம நாட்டின் இந்த துணிச்சலான முடிவு உலக நாடுகளுக்கு ஒரு தெளிவான மெசேஜ் சொல்லியிருக்கு. நாட்டின் பொருளாதார பாதுகாப்பு முக்கியமா இல்ல மத்த நாடுகளின் மிரட்டல்களுக்கு பயப்படுறது முக்கியமா? உங்க கருத்து என்ன? சொல்லுங்க.